ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தி குட் மார்னிங். இன்றைக்கி டே 6 100 டேஸ் சேலஞ்சில் என்னோடய வெயிட் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். 74.30. டெய்லி என்னோடய வெயிட் அப்டேட் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லி குடிக்கிறது என்னென்னா இந்த க்ரீன் டீ தான். ஒன்று க்ரீன் டீ அப்படி இல்லைன்னா வெறும் சுடு தண்ணி மட்டும் நான் குடிச்சுக்குவேன். வேறு எந்த ட்ரிங்க்கும் நான் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி நான் வேறு ட்ரிங்க் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நான் குடிக்கிறது இந்த க்ரீன் டீ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட்டை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜம்பிங் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் சைடு கிராஸு, அந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட், ஒரு 4 ஒர்க் அவுட் வந்து பெல்லி ஃபேட்டுக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபேட் அப்படியே பர்ன் ஆகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். இது ஒன்று வந்து ஒரு 20 டைம்ஸ் 3 செட் பண்ணிக்கலாம். நம்மளால் முடியும் அப்படின்னா 3 செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2 செட் கூட பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். அதுவும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னால் முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, எனர்ஜியே இல்லை. இருந்தாலும் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பண்ணேன். உடம்பு குறைக்க ட்ரை பண்ணுற எல்லாருமே சடனாக அவங்களுக்கு தோன்ற ஒரு 5 விஷயம் என்னன்னு பார்த்துக்கலாமா? அதாவது அவங்க செய்யக்கூடிய 5 தவறுகள் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹெல்தி ஃபுட்டு. அதாவது ஹெல்தி ஃபுட்டு தான். சுண்டல், பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, காய்கறிகள், இதெல்லாம் நம்ம எது சாப்பிட்றதும் ஹெல்தி தான். இந்த ஹெல்தியான சாப்பாட்டை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா, ஒரு சுண்டல் இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 100லேருந்து 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் ஒரு முழு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி முட்டை 2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டு வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுற நாம் எப்போவுமே ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். அது கிராம்ஸ் அளவில் தான் இருக்கணும். 100 கிராம்ஸ் அந்த அளவில் தான் இருக்கணும் ஃபுட்டு. வெறும் 100 கிராம்ஸ் கிடையாது. சுண்டல் ஒரு 100, வெஜிடபிள் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா அது ஒரு 100, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 100 கிராம்ஸ்க்கு மேலே 150 அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. பட் ஃபுட் கண்ட்ரோல் எடுக்கணும். ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் போணுச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக செய்யும். சரி, ஓகே. ரெண்டாவது என்னன்னு பார்க்கலாமா? ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறையா எடுத்துக்கணும். கம்மியாக எடுத்துக்கவே கூடாது. ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. இப்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கலான்னா, ஒரு நாளைக்கு 2 முட்டை இல்லைனா 3 முட்டை சாப்பிட்லாம். அது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த மாதிரி ஃபிஷ்ஷு, எல்லாமே ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கும் போது. இதெல்லாம் நிறையா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். அதனால் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கோங்க. ஃபுட்டு வந்து கண்ட்ரோலாக இருங்க. ஓகேவா? தேர்ட் என்னன்னு பார்க்கலாமா? மூணாவது வந்து ஒரு சிலர் நினைக்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமையே எனக்கு வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சாப்பாட்டில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாப்பாட்டு வகையில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ டே ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பாடே சாப்பிட்டுட்டு, அதாவது நமக்கு தேவையான அளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லாமல், நம்மளோட உடம்புல எந்த ஒரு மொமெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எப்படி வெயிட் லாஸ் நடக்கும்? சாப்பிட்டு படுத்து தூங்குறீங்க அப்படின்னா எப்படி அங்கே வெயிட் லாஸ் நடக்கும்? கண்டிப்பாக நடக்காது. இப்போ நீங்கள் டயட் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி. அது கூடவே நீங்கள் வந்து வாக்கிங் போங்க, ஷட்டில் விளையாடுங்க, உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் பண்ணிக்கலாம். வாக்கிங் 1 ஹவர் மஸ்ட்டு போகணும். எக்ஸசைஸ் பண்ணணும். அது கூடவே ஃபுட் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் நடக்கும். 4வது விஷயம் தண்ணி குடிக்கிறத பற்றி நிறைய பேர் மறந்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு 2 லிட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 100 கிராம் சுண்டல், ஒரு வெள்ளரிக்காய், 2 கொய்யா எடுத்தேன். அது ஒன்று தம்பி எடுத்துக்கிட்டான். சரி, ஓகே. நீங்கள் டெய்லி அந்த 2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் அந்த பாட்டிலில் இருக்க தண்ணி வந்து குடித்து காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியை வந்து நம்ம குடித்து முடிக்கவும் முடியும். 2 லிட்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். 2லேருந்து 3 லிட்டருக்கு கூட குடிச்சிக்கலாம். அது ரொம்ப ஹெல்தி தான் நம்மளோட உடம்புக்கு. அதனால் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஒரு சில நேரம் நமக்கு வந்து பசி எடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடை தான் தேடுவோம். ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து சாப்பாடு தேவைப்படாது, தண்ணி தான் தேவைப்படும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை.
கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தண்ணி குடிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தம்பி வந்து என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணான். அவனுக்கு முடி ரொம்ப வளர்ந்துருச்சு. அவனையும் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க, அமைதியாக உட்காந்துருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் ஹேர் கட் பண்ண போகும்போது ஒருத்தர் இல்லைனா 2 ஃபோன் வந்து கையில் இருக்கும். அவன் ஏதாவது பொம்மை பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் ஹேர் கட் பண்ண முடியும். இந்த டைம் அவனே வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறேன், கூட்டிகிட்டு போமான்னு ஒரே ஆடம். அதனால கூட்டிகிட்டு போனேன். எப்படி சிரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கான் பார்த்தீங்களா, அழகு பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5th டாபிக் என்னன்னு பார்க்கலாமா? 5th நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, எல்லாருமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் டேவே என்ன யோசிப்போம்னா, எனக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகிடணும், இந்த ஒரு வாரத்தில் என்னோடய வெயிட்டை நான் குறைச்சிடணும், இல்லை 1 மாதத்தில் குறைச்சிடணும், இல்லை 2 மாதத்தில் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல வெயிட் லாஸுங்கிறது மெதுவாக தான் நடக்கும். ஏன்னா கொழுப்புகள் வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ எக்ஸசைஸ், ஃபுட், டயட், அதுக்கப்புறம் வாக்கிங், இதெல்லாம் வந்து சரியான முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் நமக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஃபாஸ்ட்டுங்கிறது எப்படி சொல்கிறது, அது ஹெல்தி கிடையாது. ஒரு வாரத்தில் 10 கிலோ குறைக்கிறது, ஒரு மாதத்தில் 20 கிலோ குறைக்கிறதெல்லாம் ஹெல்தி கிடையாது. நமக்கு ஒரு வாரத்தில் 1 கிலோ 2 கிலோ குறைஞ்சதுனால தான் ஹெல்தியான வெயிட் லாஸ் அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். அப்படி ஒரு வாரத்திலே நமக்கு வந்து ஒரு 10 கிலோ குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளோட உடம்பு எந்த அளவுக்கு உள்ளே இருக்க பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு அது எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மத்தியான லஞ்சு சாப்பாடும் கத்திரிக்காய் தொக்கும் தான். இதை வச்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னோடய சாப்பாடு பாருங்கள், கரெக்டாக ஒரு கை அளவு இருக்குது, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். இதுதான் என்னோடய மத்தியானம் லஞ்சு. இது வந்து நான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். இதில் வந்து நிறைய காய்கறிகள் தானே இருக்குது, அதாவது கத்திரிக்காய் இருக்குது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது நாம் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் பாப்பாவையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்க்குக்கு போயிட்டு ஒரு 1 ஹவர் வாக்கிங் போயிட்டு அப்புறம் ஷட்டில்லாம் விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது பாப்பா ஜாலியாக அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குல்ல, அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கேயே நிறைய வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது ஏனத்தில் எனக்கு பிடிக்கல. அப்படியே நைட்டுக்கு வந்து ஒரு பிரெட் அல்வா போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. 2 முட்டை 2 ப்ரெட்டு போட்டு கொஞ்சமாக வீட்டில் தக்காளி சட்னி இருந்துச்சு, அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.